Hi students, நாம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ். அதுல எக்ஸசைஸ் 2.1ல உள்ள ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டா வந்து பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இந்த எக்ஸசைஸ்ல வந்து என்ன ஃபார்முலா நம்ம வந்து மெயினா வந்து யூஸ் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா யூக்ளிட் டிவிஷன்ஸ் லெம்மா, அப்படி இல்லைன்னா யூக்ளிட் டிவிஷன் அல்காரிதம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த ஃபார்முலா தான் கம்ப்ளீட்டா நம்ம வந்து இந்த எக்ஸசைஸ்ல வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ அந்த ஃபார்முலா என்னெல்லாம் அது வந்து மீன் பண்ணுது அப்படின்றத நம்ம டீட்டெயிலா இப்போ வந்து பார்க்கலாம். பை யூக்ளிட் டிவிஷன் லெம்மா A is equal to என்னது BQ plus R, where R ranges from 0, அதாவது greater than 0 or equal to 0 and is less than of mod of B. ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நான் வந்து ரெண்டு நம்பர் வந்து எடுத்துக்கிறேன். ஒன்று வந்து 7. இப்போ 7 வந்து நான் வந்து 3னால டிவைட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்? மேலே வந்து 2 வந்து கிடைக்கும், இங்கே 6 டைம்ஸ், ரிமைனிங் வந்து 1 வந்து கிடைக்குமா? சரிங்களா? ஸோ அதைத்தான் இப்படி வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஏன்றது வந்து இந்த 7 வந்து குறிக்குது. சரிங்களா? அதாவது டிவிடெண்ட்டை வந்து குறிக்குது. இந்த டிவிடெண்ட் தான் அந்த ஏ. சரிங்களா? நெக்ஸ்ட் இங்கே 3 இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் வந்து பி டிவைசர். ஸோ பி வந்து என்னது? டிவைசரை வந்து குறிக்குது. சரிங்களா? கியூன்றது வந்து கோஷியன்ட். ஸோ இதுதான் அந்த கியூ, கோஷியன்ட். ரிமைண்டர் வந்து என்னது? நம்மளுக்கு தெரியும். ஸோ இதுதான் ரிமைண்டர். ஸோ இந்த டிவிஷன் லெம்மாக்கு இது வந்து ஒரு ஃபார்முலா. சரிங்களா? அதாவது ஏ இஸ் ஈக்குவல் டு பிக்யூ பிளஸ் ஆர். ஸோ இப்போ வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. வேணும்னா ஏ இஸ் ஈக்குவல் டு பி வந்து என்ன இருக்கு? பி வந்து 3 வந்து இருக்கு. ஸோ 3 இன்டூ கோஷியன்ட் வந்து 2. ஸோ 2 பிளஸ் ரிமைண்டர் வந்து 1. ஸோ 3 இன்டூ 2 என்னது? 6. 6 பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 7. ஸோ மேட்ச் ஆகுதா? ஸோ இதுதான் வந்து யூக்ளிட் டிவிஷன் லெம்மாவோட ஃபார்முலா. ஸோ இதை மட்டும்தான் நம்ம வந்து இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ எப்படி வந்து இதை யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். எக்ஸசைஸ் 2.1 ப்ராப்ளம் நம்பர் 1. ஃபைண்ட் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் which when divided by 3 leaves remainder 2. ஸோ இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்ம வந்து சில பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். பாசிட்டிவ்னா என்னது? 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகிற நம்பர் 0, 1, 2, 3, 4, 5, 6 இந்த மாதிரி பாசிட்டிவ் வேல்யூஸ் உள்ள நம்பர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அந்த நம்பரை வந்து டிவைட் பண்ணும்போது அந்த நம்பர் வந்து என்ன கொடுக்கணுமா? அதாவது 2ன்ற ரிமைண்டர் வந்து கொடுக்கணுமா? சரிங்களா? ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். U1 இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க? அதாவது B வந்து கொடுத்துருக்காங்க. Bன்றது டிவைசர். எதனால டிவைட் பண்றோம்? 3னால டிவைட் பண்றோம்ல. ஸோ அதை வந்து இங்க வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ரிமைண்டர் வந்து கொடுத்துருக்காங்க R. Rன்றது ரிமைண்டர். ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு என்னது? 2 பை யூக்ளிட் டிவிஷன் லெம்மா. A is equal to என்னது? BQ plus R. So 0 is less than or equal to R is less than of mod of B. இதுதான் வந்து ஃபார்முலா. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் ஆஃப் A, அதாவது பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா இப்போ B தெரியும், R தெரியும். ஸோ கோஷியன்ட் வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து 0 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். when quotient is equal to 0, A is equal to என்ன அப்படின்றத கண்டுபிடிங்க. A is equal to என்னது? அதாவது Bக்கு பதிலா என்ன பண்ணணும்? 3 வந்து போடணும். சரிங்களா? ஸோ 3 into 0, Q வந்து 0ல ப்ளஸ் ரிமைண்டர் வந்து இப்போ வந்து 2. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0 plus 2. தட் இஸ் ஈக்குவல் டு என்னது? 2. இப்போ வந்து when quotient is equal to 1, இப்போ வந்து Qக்கு பதிலா 1 வந்து போடுங்க. ஸோ A வந்து என்ன கிடைக்கும்? A is equal to 3 into 1 plus 2. So that is equal to 3 plus 2 which is equal to 5. Next இப்போ வந்து Q வந்து 2 அப்படின்னு வந்து substitute பண்ணலாம். சரிங்களா? when Q is equal to 2, A யோட வேல்யூ வந்து என்னது? A is equal to 3 into 2 plus 2. So 3 into 2 வந்து என்ன கிடைக்கும்? 6 வந்து கிடைக்கும். சரிங்களா? So 6 plus 2 that is equal to என்னது? 8. So இப்போ வந்து when Q is equal to 3. So A is equal to another 3 into 3 plus 2. So 9 plus 2
ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு என்னது 11. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் வந்து கிடைச்சிருச்சு. தேர்ஃபோர் தி பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் ஆர், ஸோ இப்போ என்னெல்லாம் கிடைச்சிருக்கு 2, 5, 8, 11. ஸோ இப்படியே வந்து போய்கிட்டே வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து என்னது லிஸ்ட் ஆஃப் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். தட் இஸ் டிவைடட் பை 3 gives a remainder of 2. ஸோ இப்போ வந்து பார்க்கலாமா இது வந்து கரெக்டா இல்லையா அப்படின்றத நீங்க டெஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா லிஸ்ட் ஆஃப் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த நம்பரை டிவைட் பண்ணுங்க. 2ஆ இங்க 3ஆ போகாதுல்ல. ஸோ 0 போகும்போது என்ன ஆகும், அப்படியே வந்து ரிமைண்டர் வந்து 2 வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்பர் வந்து எடுத்துக்கோங்க, 5 வந்து எடுத்துக்கோங்க. 5 எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை 3னால டிவைட் பண்றேன். 1 டைம்ஸ் 3ஆ, ரிமைண்டர் வந்து 2வா. ஸோ இங்க ரிமைண்டர் 2 கிடைச்சிருச்சு, இங்க ரிமைண்டர் 2 கிடைச்சிருச்சு. சாட்டிஸ்ஃபை ஆகுதுல. ஸோ நீங்க பண்ண ஆன்சர், உங்களுக்கு கிடைச்ச ஆன்சர் வந்து கரெக்டா அப்படின்றத இப்படி நீங்க செக்கும் பண்ணிக்கலாம். சரிங்களா? Exercise 2.1. Problem number 2. A man has 532 flower pots. He wants to arrange them in rows such that each row contains 21 flower pots. Find the number of completed rows and how many flower pots are left over. So என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அதாவது ஒரு மேன் கிட்ட வந்து எவ்வளவு வந்து இருக்கு, 532 flower pots வந்து இருக்கு. சரிங்களா? அதாவது பூந்தொட்டிகள் வந்து இருக்கு. அவர் வந்து அடுக்குறாரு, ரோஸா அடுக்குறாரு. ஸோ இதுதான் அவர் அடுக்கிற ரோஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். R1, R2, R3 அப்படி RN வரைக்கும் அடிக்கிட்டே வந்து போறாரு. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு ரோக்கு வந்து எவ்வளவு தொட்டிகள் வந்து இருக்கு, 21 பார்ட்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா எவ்வளவு நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ரோஸ் 21 பார்ட்ஸ் அடுக்குனது போக ரிமைனிங் வந்து இருக்கும் பார்த்தீங்களா, 1, 3 இந்த மாதிரி ஏதாச்சும் ரிமைனிங் பார்ட்ஸ் வந்து இருந்ததுன்னா அது வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது யூக்ளிட் மூலமா அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ Q1 இங்க என்ன வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க, A வந்து கொடுத்துருக்காங்க 532 பார்ட்ஸ். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த 21 ஃப்ளவர் பார்ட்ஸ்ன்றது வந்து என்னது B. ஸோ B இஸ் ஈக்குவல் டு 21 பார்ட்ஸ் by Euclid division lemma. A is equal to BQ plus R. சரிங்களா? ஸோ ஆரோட வேல்யூ வந்து 0ல இருந்து லெஸ் தென் B வரைக்கும் வேரி ஆகும். ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. A வந்து என்னது 532, தட் இஸ் ஈக்குவல் டு B வந்து 21. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த Qவும் பிளஸ் ஆரும். சரிங்களா? ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்னா அந்த 532 வந்து இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து 21னால டிவைட் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா வந்து என்ன கிடைக்கும், அதாவது ஃபர்ஸ்ட் வந்து 53, 2 டைம்ஸ் என்ன கிடைக்கும் 42 வந்து கிடைக்கும். ரிமைனிங் வந்து 1 இங்க வந்து 2. சரிங்களா? நெக்ஸ்ட் 21 இன்டூ 5 என்ன கிடைக்கும், 105 வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ 112ல வந்து 105 போச்சுன்னா 7. ஸோ இப்போ அப்படியே வந்து எடுத்து போடுங்க. 532 இஸ் ஈக்குவல் டு 21 இன்டூ Qக்கு பதிலாக என்ன வரும், இதுதானே Qவு. ஸோ 25 வந்து வரும். நெக்ஸ்ட் ரிமைண்டர் வந்து என்னது 7. ஸோ 7. ஸோ இப்போ வந்து கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? therefore the complete rows is equal to 25. Number of flower pots left is equal to 7 pots. So 25 rows கம்ப்ளீட்டான ரோஸ் வந்து இருக்கு. அதாவது 25 ரோல வந்து பாத்தீங்கன்னா 21 பூந்தொட்டிகள் கரெக்டா இருக்கு. 7 பூந்தொட்டிகள் வந்து மிச்சமா வந்து இருக்கு. Exercise 2.1 problem number 3. Prove that the product of two consecutive positive numbers is divisible by 2. இங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, அதாவது ரெண்டு கன்சிக்யூட்டிவ்னா என்ன அர்த்தம், அடுத்து. சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். இப்போ நான் வந்து 5 எடுத்துக்கிட்டேன்னா அடுத்த நம்பர் வந்து எனக்கு 6 வந்து இருக்கும். ஸோ இப்போ இதோட ப்ராடக்ட் வந்து பாருங்க, 5 into 6 வந்து என்னது 30. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிவிசிபிள் பை 2வா, எக்ஸாக்டா 15 வந்து கொடுக்குதா. ஸோ இதைத்தான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? எப்படி வந்து ப்ரூவ் பண்ணணும், பை அதாவது யூக்ளிட் டிவிஷன் லெம்மா படி வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இங்க வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, Q1
divisible by 2 அப்படின்னா வந்து என்ன அர்த்தம் b is equal to 2 அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க சரிங்களா so by Euclid division lemma formula வந்து என்னது a is equal to bq plus r where 0 is less than or equal to r is less than of b so a is equal to என்னது b க்கு பதிலா என்ன போடணும் 2 வந்து போடணும் so 2q plus r சரிங்களா 0 is less than or equal to r is less than 2 b க்கு பதிலா என்னது 2 வந்து இங்க வந்து போட்டுருக்கோம் சரிங்களா so இப்போ வந்து r ஓட வேல்யூ வந்து என்னது r is equal to 0 ல இருந்து 1 வரைக்கும் இருக்கும் ஏன்னா less than 2 அதனால 2 வந்து நீங்க போடக்கூடாது இங்க equal to வந்து இருக்கு அதனால 0வையும் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கோம் சரிங்களா so இப்போ இந்த ரெண்டு கேसेसக்கு வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் சரிங்களா so இப்போ வந்து பாத்தீங்கன்னா first case 1 இப்போ when r is equal to 0 so அப்படி இருக்கும்போது என்ன கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம் so a தான அந்த நம்பர் so a தான் நம்ம வந்து பாசிட்டிவ் இன்டிஜர் அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணிருக்கோம் சரிங்களா so a is equal to என்ன கிடைக்கும் 2q plus r க்கு பதிலா என்ன வரும் 0 வந்து வரும் so a is equal to 2q சரிங்களா so இப்போ வந்து நம்மளுக்கு இப்படி ஒன்னு கிடைச்சிருக்கு இப்போ இது வந்து ஒரு நம்பர் அப்படின்னு வந்து எடுத்துக்கிறோம் இதோட கன்சிக்யூட்டிவ் நம்பர் வந்து என்னவா இருக்கும் a plus 1 so a plus 1 வந்து என்னது 2q plus 1 so இப்போ a கிடைச்சிருச்சு a plus 1 வந்து கிடைச்சிருச்சு இப்போ இது ரெண்டையும் வந்து ப்ராடக்ட் பண்ணுங்க therefore a into a plus 1 is equal to 2q into 2q plus 1 so இதுதான் ப்ராடக்ட் பண்ண நம்பர் so இந்த நம்பரை வந்து பாருங்க இது வந்து divisible by 2 வா 2 னால டிவைட் பண்ண முடியுமா அதாவது இதுவும் கேன்சல் ஆகும் அவ்வளவுதான் சரிங்களா so இந்த நம்பரை வந்து பார்த்தோம்னா இது வந்து divisible by 2 therefore the number is divisible by 2 அதாவது r வந்து 0 இருக்கும்போது divisible by 2 அப்படின்றத ப்ரூஃப் பண்ணிட்டோம் இதே மாதிரி r வந்து 1 இருக்கும்போது இது சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்றத பார்க்கணும் okay 2 then r is equal to என்னது 1 சரிங்களா therefore a is equal to என்னது இந்த ஃபார்முலால வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க என்ன கிடைக்கும் அதாவது 2q plus 1 வந்து கிடைக்கும் சரிங்களா so இப்போ வந்து a வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு இப்போ என்ன வந்து கண்டுபிடிக்கணும் கன்சிக்யூட்டிவ் நம்பர்னா a plus 1 therefore a plus 1 is equal to என்னது 2q plus 1 plus 1 சரிங்களா so that is equal to 2q plus இங்க வந்து என்னது 1 plus 1 2 வந்து கிடைக்கும் சரிங்களா so இப்போ a plus 1 நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு a plus 1 is equal to 2q plus 2 so இப்போ இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க therefore a into a plus 1 is equal to என்னது a வந்து 2q plus 1 a plus 1 வந்து 2q plus 2 so that is equal to இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 வந்து காமனா எடுக்கலாமா so 2 into q plus 1 வந்து கிடைக்குமா into இங்க இருக்க 2q plus 1 வந்து அப்படியே வந்து எழுதிக்கோங்க so இந்த நம்பர் வந்து பாருங்க இது வந்து divisible by 2 வா 2 னால டிவைட் பண்ண முடியும்ல so நமக்கு வந்து இந்த இது வந்து இப்படி ப்ரூவ் ஆயிடுச்சு சரிங்களா therefore the number is divisible by 2 hence proved so இங்க வந்து 5 and 6 நமக்கு வந்து தெரியாது என்ன நம்பர்னு அதுக்கு பதிலா ஏன்னு வச்சு நம்ம வந்து சால்வ் பண்றோம் அவ்வளவுதான் சரிங்களா so இங்க கொடுத்திருக்க க்ளூ வந்து divisible by 2 அவ்வளவுதான் சரிங்களா so அதை யூஸ் பண்ணி இப்படி வந்து சால்வ் பண்ணிக்கலாம் exercise 2.1 problem number 4 when the positive integers a b and c are divided by 13 the respective remainders are 9 7 and 10 show that a plus b plus c is divisible by 13 so இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா அதாவது abc எல்லாமே பாசிட்டிவ் இன்டிஜர் சொல்லிட்டாங்க அதை வந்து 13 னால டிவைட் பண்ணீங்கன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்கான கிடைக்கிற ரிமைண்டர் வந்து என்னது 9 7 and 10 so அதுக்கப்புறம் வந்து abc இது டோட்டலா வந்து நீங்க ஆட் பண்ணீங்கன்னா கிடைக்கிற நம்பர் வந்து 13 னால டிவிசிபிளா வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க so எப்படி ப்ரூவ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா the positive integers என்ன கொடுத்திருக்காங்க
A, B and C. சரிங்களா? அதாவது when divided by 13 நால இந்த integers டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற corresponding reminders வந்து என்னது? Reminders is equal to reminderனா R. சரிங்களா? So R is equal to என்னது? 9. So B கொடுக்கிற remainder வந்து 7. C கிடைக்கிற remainder வந்து 10. சரிங்களா? To prove என்ன வந்து prove பண்ணணும்? A plus B plus C is divisible by 13. So இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க? B divisible by 13 னா B is equal to 13 அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? A, B, C எல்லாம் தெரியும். இப்போ divisible by 13 வந்து கொடுத்திருக்காங்க. So by Euclid division lemma. So இதுபடி வந்து என்னது? A is equal to BQ plus R, 0 is less than or equal to or less than of B. So இதுதானே வந்து ஃபார்முலா. ஸோ இப்போ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ ஏன்றது வந்து என்னது? இந்த நம்பர் அப்படியே பாசிட்டிவ் இன்டீஜர். ஸோ அதை வந்து அப்படியே வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா அதுக்கு வேல்யூ வந்து கொடுக்கல. A இஸ் ஈக்குவல் டு B வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 13 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 13. இப்போ Qவும் நம்மளுக்கு வந்து தெரியாது. Q வந்து காமன். ஸோ Q வந்து காமன். கோஷன்ட் வந்து தெரியாது. ஸோ Q வந்து போட்டுக்கோங்க. பிளஸ் ரிமைண்டர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? அதாவது A வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 9 வந்து கிடைக்குது. ஸோ 9. இது வந்து ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் இதே மாதிரி வந்து ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா? ஸோ இங்க வந்து A வந்து என்னது? நெக்ஸ்ட்டுக்கு B. சரிங்களா? ஸோ B இஸ் ஈக்குவல் டு 13 டிவைட் பண்றோம். ஸோ 13 இன்டூ கோஷியன் பிளஸ் இதோட ரிமைண்டர் வந்து என்னது? 7. ஸோ இது வந்து 2. சிமிலர்லி C இஸ் ஈக்குவல் டு என்னது? 13 Q பிளஸ் இதோட ரிமைண்டர் வந்து 10. ஸோ 3. இப்போ ஆடிங் 1, 2, 3. 1 plus 2 plus 3. இதை 3 ஆட் பண்ணுங்க. என்ன கிடைக்கும்? ஆட் பண்ணீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா A plus B plus C வந்து கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 13Q 13Q plus 13Q. ஸோ 3 டைம் 13Q வந்துருக்கு. 39 வந்து கிடைக்குமா? 13 3s are 39Q plus இங்கே 9 plus 7 16. 16 plus 10 26. ஸோ 26 வந்து கிடைக்கும். That is A plus B plus C is equal to 39Q plus 26. அப்படியே வந்து எழுதியிருக்கேன். இது வந்து 13 வந்து காமனாக வந்து எடுக்கலாமா? 13 எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 3Q plus 2 வந்து கிடைக்கும். சரிங்களா? அதாவது A plus B plus C. ஸோ இது வந்து பார்த்தோம்னா இந்த வேல்யூ வந்து எப்படி இருக்கு? Divisible by 13. ஸோ இந்த 13 வந்து இங்கே இருக்கு பாருங்க. Divisible by 13. Therefore, the expansion is divisible by 13. Therefore, it is proved. அதாவது A plus B plus C வந்து is divisible by 13. இதைத்தான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? Exercise 2.1 problem number 5. Prove that square of any integer leaves the remainder 0 or 1 when divided by 4. என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ ஏதாச்சும் ஒரு இன்டீஜர் வந்து இருக்கு. அதை நீங்க வந்து ஸ்கொயர் பண்றீங்க. ஸ்கொயர் பண்ணீங்கன்னா ஸ்கொயர் பண்ண நம்பர் இருக்கு பாத்தீங்களா? அதை வந்து 4 டிவைட் பண்ணீங்கன்னா அதோட ரிமைண்டர் வந்து 0வா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 1 வந்து இருக்கலாம். ஸோ இப்படி வந்து நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? ஸோ எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்க வந்து என்ன வந்து கொடுத்துருக்காங்க? U1 வந்து divided by 4 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா B வந்து கொடுத்துருக்காங்க. B is equal to 4 மட்டும் நம்மளுக்கு வந்து தெரியும். நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன ப்ரூவ் பண்ணணும்னா அந்த இன்டீஜரை இப்போ டிவைட் பண்ணணும்னா அதோட ரிமைண்டர் 0வா இருக்கணும், அப்படி இல்லைன்னா 1 வந்து இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு கேசஸ் வந்து மேட்ச் ஆகணும். ஸோ எப்படி அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ பை யூக்ளிட் டிவிஷன் லெம்மா இதோட ஃபார்முலா வந்து என்னது? அதாவது A is equal to BQ plus R, 0 is less than or equal to or is less than of B. ஸோ இதுதான் இதோட ஃபார்முலா. சரிங்களா?
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்கு பதிலாக 4 வந்து சப்ஸ்டியூட் பண்ணி வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி, கிளாஸ் 10 மேத்ஸ், கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன். பண்ணுங்க. ஸோ A is equal to 4Q plus R. 0 is less than or equal to R is less than of என்னது? Bக்கு பதிலாக 4 வந்து இங்கே வந்து வரும். சரிங்களா? ஸோ அப்படின்னா என்னது? ஆரோட வேல்யூஸ் வந்து என்னவா இருக்கும்? அதாவது 0ல இருந்து less than 4 வரைக்கும் இருக்கும். ஸோ 0, 1, 2, 3. ஸோ இதுதான் ரிமைண்டர்ஸ். சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலாக்கான ரிமைண்டர்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்? இது வந்து ஸ்கொயர் ஆஃப் எனி இன்டீஜர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து வென் ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்படி இருக்கும்போது ஏயோட வேல்யூ வந்து என்னவா இருக்கும்? நம்ம எல்லாத்தையும் இதில் தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இதை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு ஆர் இஸ் ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் ஏ இஸ் ஈக்குவல் டு என்னது? 4Q plus 0 that is equal to 4Q. இப்போ வந்து நான் வந்து இதை வந்து ஸ்கொயர் பண்ணணும். சரிங்களா? எனக்கு கேட்டது வந்து ஸ்கொயர் தான். சரிங்களா? இப்போ இன்டீஜர் எனக்கு தெரியுது. இன்டீஜரோட ஸ்கொயர். Therefore a square is equal to 4 square. 4Q the whole square. அதாவது 16Q square வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து பாருங்க, இது வந்து divisible by 4ஆ? Therefore it is divided by 4. அதாவது ரிமைண்டர் 0வா இருக்கும்போது எனக்கு வந்து இந்த நம்பரை வந்து ஸ்கொயர், அதாவது இன்டீஜரை ஸ்கொயர் பண்ணும்போது அந்த நம்பர் வந்து டிவைடட் பை 4ஆ வந்து கிடைக்குது. சரிங்களா? இப்போ இதே மாதிரி செகண்ட் வந்து நான் எடுக்கிறேன். வென் ஆர் இஸ் ஈக்குவல் டு 1, ரிமைண்டர் வந்து 1ஆ இருக்கும்போது என்ன அப்படின்றத பார்க்கலாம். தேர்ஃபோர் ஏ இஸ் ஈக்குவல் டு என்னது? இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 4Q plus 1. சரிங்களா? இப்போ இதை வந்து ஸ்கொயர் பண்ணுங்க. ஏ ஸ்கொயர் தானே வேணும். ஸோ இன்டீஜரோட ஸ்கொயர் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 4Q plus 1 the whole square. So இப்போ வந்து expand பண்ணிங்கன்னா a plus b the whole square. a square first. So 16q square plus 2ab. So என்ன கிடைக்கும்? plus 8q வந்து கிடைக்கும். plus b square க்கு பதிலா 1 வந்து கிடைக்கும். சரிங்களா? So that is equal to, இப்போ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 வந்து காமனாக எடுக்கலாமா? ஸோ 4 காமனாக எடுத்தா 4q plus 2q வந்து கிடைக்கும் plus 1. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி வந்திருக்கு? இந்த ஃபார்முலாவோட கம்பேர் பண்ணுங்க. அதாவது ஏ இஸ் ஈக்குவல் டு பிக்யூ பிளஸ் ஆரா. ஸோ பி வந்து 4, கியூ வந்து இந்த வேல்யூஸு, ரிமைண்டர் வந்து 1. ஸோ அதாவது ரிமைண்டர் ஆர் இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கும்போது எனக்கு வந்து என்ன கிடைக்குது? அதாவது இந்த நம்பர் வந்து டிவைடட் பை 4 அண்ட் ரிமைண்டர் வந்து 1 வந்து கிடைக்குது. ஸோ இதை சாட்டிஸ்ஃபை ஆகுதா? அதாவது இதுபடி வந்து பார்த்தோம்னா டிவைடட் பை 4 அண்ட் ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு 0. இது வந்து டிவைடட் பை 4 அண்ட் ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு 1. சரிங்களா? ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் divided by 4 leaving a remainder 1. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் கேஸ். சரிங்களா? நம்ம இந்த 4 வேல்யூஸ்க்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? ஸோ வென் ஆர் இஸ் ஈக்குவல் டு 2, ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 4Q பிளஸ் ஆர் வந்து 2. ஸோ இதில் வந்து காமனாக வந்து எடுக்கலாமா? 2 வந்து 2 காமனாக எடுத்திங்கன்னா 2Q பிளஸ் 1 வந்து கிடைக்கும். சரிங்களா? இப்போ ஏ ஸ்கொயர் தான் எனக்கு வேணும். ஸோ ஏ ஸ்கொயர்னா இதை ஸ்கொயர் பண்ணுங்க, என்ன கிடைக்கும்? அதாவது 2 ஸ்கொயர் வந்து 4 வந்து கிடைக்கும். இன்டூ 2Q பிளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த நம்பரை வந்து பாருங்க, இது வந்து டிவைடட் பை 4ஆ? தேர்ஃபோர் இட் இஸ் டிவைடட் by 4 leaving remainder. Remainder வந்து என்னது? இங்கே 0ன்னு அர்த்தம். சரிங்களா? leaving remainder is equal to 0. Next fourth case, when r is equal to 3. So a is equal to என்னது? 4Q plus r. இப்போ எனக்கு தேவையானது a square. சரிங்களா? ஸோ a square rனா இங்கே வந்து 3 வந்து போட்டுக்கோங்க.
a square is equal to என்னது 4q plus 3 the whole square. So that is equal to இப்போ a plus b the whole square என்ன கிடைக்கும் a square 16q square next வந்து 2ab அப்பனா 2 into 4 into 3 என்ன கிடைக்கும் 2 into 4 8 8 into 3 24 24q plus 9 வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி கிடைக்கும் ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரிமைண்டர் வந்து 1 வந்து வேணும் ஸோ அதுக்காக வந்து நான் வந்து பண்ணணும் ஏன்னா இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க 0 இல்லை 1 அப்படின்னு தான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும் ஸோ இதை வந்து நான் வந்து பிரிக்கிறேன் 16q ஸ்கொயர் ப்ளஸ் 24q ப்ளஸ் 8 ப்ளஸ் 1 அதாவது இந்த 9 வந்து 8 ப்ளஸ் 1 வந்து நான் வந்து பிரிக்கிறேன் ஏன்னா ரிமைனிங் வந்து 1 கிடைக்கிறதுக்காக ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம்ஸை மட்டும் எடுங்க 16q ஸ்கொயர் ப்ளஸ் 24q ப்ளஸ் 8 இது வந்து 4னால டிவைட் ஆகுமா ஸோ 4 வந்து காமனாக எடுத்துக்கோங்க 4q ஸ்கொயர் ப்ளஸ் 8qவா 8q ப்ளஸ் 2 ப்ளஸ் 1 ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த ஃபார்மேட்டில் வந்திருக்கு a இஸ் ஈக்குவல் டு bq ப்ளஸ் 1 ஸோ இந்த மாதிரி வந்திருக்கா அதாவது இந்த இன்டீஜர் இஸ் டிவைடட் பை 4 லீவிங் a ரிமைண்டர் 1 ஸோ இதே மாதிரி இங்கேயும் வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு therefore it is divided by 4 leaving remainder is equal to 1 so proof ஆயிடுச்சு பாருங்க அதாவது நம்ம இன்டீஜரை வந்து ஸ்கொயர் பண்ணோம்னா ஸ்கொயர் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து டிவைடட் பை 4 இருக்கும்போது அதோட ரிமைண்டர் வந்து 0 அப்படி இல்லைன்னா 1 தான் இருக்கும் சரிங்களா ஸோ அதை தான் வந்து யூக்ளிட் லெமா மூலமா நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம் வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன்.